இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே கற்றலை ஒன்று பிறந்தது. இந்த உலகத்துல பலரிட இதயத்தில் இருக்கும் ஒரு கேள்வி, நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா? பல நேரங்களில் நாங்கள் காத்திருக்கிறோம், பதில் தாமதமாகிறது. கதவுகள் திறக்கவில்லை, சூழ்நிலைகள் மாறவில்லை. அதனால சிலர் ஜெபத்தையே விட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் தானியேலின் வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறது. தானியேல் ஜெபிக்க தொடங்கிய உடனேயே ஆண்டவர் பதிலை அனுப்பினார். அதனால் தான் தூதன் கூறினார், நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே கட்டளை ஒன்று பிறந்தது என்று. எவ்வளவு ஆறுதலான வார்த்தை! நாங்கள் ஜெபிக்கும் அந்த நொடியிலேயே ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். நாம் காணவில்லை என்பதற்காக ஆண்டவர் வேலை செய்யவில்லை என்ற அர்த்தமில்லை. ஒரு விதை மண்ணுக்குள் போடப்பட்டு உடனே அது வெளியில் தெரியாது, ஆனால் வளர்ச்சி உள்ளே இருந்து ஆரம்பிக்கும். அதுபோலதான் எங்களுடைய ஜெபமும் உடனே ஆண்டவருடைய கரங்களில் இருந்து பதில் வரவில்லை என்றாலும் அவருடைய கரத்தில் அது செயல்பட ஆரம்பித்து விட்டது. இறுதியிலே தான் உங்களுக்கு குறித்த நேரத்தில் நீங்க அதனுடைய பயனை அனுபவிப்பீங்க. இன்றைக்கும் எங்கள பலர் வாழ்க்கையில ஏதோ ஒன்றுக்காக காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க ஜெபித்த அந்த நொடியிலேயே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்காக செயல்பட ஆரம்பித்து விட்டார் என்றதை நினைவில் கொள்ளுங்க. அதனால சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்தை மட்டும் நிறுத்தாதீங்க. நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. ஆண்டவருடைய நேரம் சரியான நேரம். அவர் அமைதியாக இருந்தாலும் செயலற்றவர் அல்ல. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யுங்க. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிப்பார். என்னென்ன காரியங்களுக்காக நீங்க ஆண்டவரோட பாதத்துல காத்திருக்கிறீங்களோ, நிச்சயமாக ஆண்டவர் அந்த காரியத்தை தன்னுடைய கரங்களால செய்ய ஆரம்பித்து விட்டார். நிச்சயமாக ஏற்ற நேரத்துல அதுக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நம்புறீங்களா? முழு மனதோடு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பாராக. இந்த புதிய நாள் ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். செய்கிற காரியங்கள், போகிற பாதை, சந்திக்கிற நபர்கள், பேசுகிற வார்த்தைகள் சகலத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களோடு அவர் கூட பயணம் செய்யட்டும். ஆமேன்.